ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, நம்ம கர்நாடக கவர்மெண்ட்டில் தான் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறாங்க. அது என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க, எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊராட்சி அலுவலர்களுக்கு மகாத்மா காந்தியின் பெயர். ஓகேங்களா? எதுக்கு ஊராட்சி அலுவலர்களுக்கு மகாத்மா காந்தி பெயர் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள 6000 கிராம ஊராட்சி அலுவலர்களுக்கு மகாத்மா காந்தியின் பெயர் சூட்டப்படும். ஓகேங்களா? சரி. மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து பெங்களூரில் நடந்த போராட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. ஓகேங்களா? என்னென்னா, ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தியின் பெயரை தூக்கிட்டு வேறு பேரை வச்சுருக்காங்க. அந்த போராட்டத்தினால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்நாடக கவர்மெண்ட் சரி, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் தூக்கிட்டீங்களே, அதனால் எல்லா ஊராட்சி அலுவலர்களுக்கும் மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறோன்ட்டு பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூரில் பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த நடத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஒரு விஷயத்தில் மகாத்மா காந்தி பெயர் ஒரு விஷயத்துலேருந்து தூக்கியிருக்காங்க, ஒரு விஷயத்தில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது பின்னாடி பெரிய நியூஸாக வரப்போகுது. அதனால் இதெல்லாம் அப்டேட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.